இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 14 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வரோம். இது கிரவுன் ரூல் 1858லேருந்து 1947 வரைக்கும் நடந்த எல்லாம் அந்த கிரவுன் ரூல் அப்போ என்னென்ன மாதிரியான அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படிங்கிற விடயத்தை ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டு வரோம். இப்போ பார்க்கறது மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ். நம்ம மின்டோ மார்லி ரீஃபார்ம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 ஞாபகத்து வந்துடணும். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1909. இது எதுக்காக மின்டோ மார்லி ரீஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகும்பொழுது பார்க்கலாம். சரி, இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன மாதிரியான ½ ஹவர்லேருந்து 1 hour கிளாஸ் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்க போகிறோன்னா, முதல் 10 நிமிடங்கள் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு ஃப்ளோ சார்ட், இந்த மின்டோ மார்லியோட ரீஃபார்ம்ஸ் என்னென்ன நடந்தது அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த சார்ட்டில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரே சார்ட்டில் அதோட ஃபெயிலியர், அதோட சக்ஸஸ், யார் யார் என்னென்ன மாதிரியான சூழலில் அந்த ஆக்ட் ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய விடயங்கள். இப்போ புக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குங்களா, அதில் இருக்க ஃபீச்சர்ஸை தமிழ் மற்றும் இங்கிலீஷ் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். அடுத்தது இது முடித்த பிறகு, இந்த 10 நிமிடங்கள் முடிந்த பிறகு அடுத்த 10 நிமிடங்களை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாட்டில் கேள்விகள் கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் இதுலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். ஸோ இந்த விடயத்தை நாம் கேள்விகளாக கேட்கும்பொழுது, எஸ்ஏ ரைட்டிங் கேட்கும்பொழுது எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஜிஸ்ட்டு சப்டாபிக்ஸோட தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 டியூல் லாங்குவேஜ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாராவது பார்க்குறவங்க இதை நல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிரவுன் ரூல் இது வரைக்கும் மொத்தம் 3 ஆக்ட் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் 1858, 1861, 1892. இப்போ பார்க்குறது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஓகேங்களா, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது தி இந்தியன் கவுன்சில் ஆக்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஜிஸ்ட்டு மட்டும் பார்க்க போகிறோம். இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ஆம் ஆண்டு யாரை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா 2 பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை முக்கியமாக ப்ளே பண்ணாங்க. யார்? பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் தான் கீ ரோல் ஆஃப் த டிராஃப்டிங் அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தை எழுதக்கூடிய அந்த பவர் படைச்ச அந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் யார் அப்படின்னா அவங்க தான் மின்டோ மார்லி. யார்? லார்ட் மார்லி. சரிங்களா? சரி, இந்த லார்ட் மின்டோ யாருன்னா அட் த டைம் ஹீ இஸ் அ வைஸ்ராய் ஆஃப் த இந்தியா. அட் த டைம் ஹீ இஸ் அ வைஸ்ராய் ஆஃப் த இந்தியா. ஸோ அவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் கம்யூனியல் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஃபாதர் ஆஃப் கம்யூனியல் எலக்ட்ரோல்? அதாவது ஹிந்து முஸ்லீமாக பிரித்து அந்த முஸ்லீம்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட முதல்ல கொடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ தான். அப்போ இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக லார்ட் ஜான் மார்லே, அதாவது இவர் தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஓஎஸ்ஆர் இருந்தார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. நான் சொன்னேன் எப்போ 1905லேருந்து 1910 வரைக்கும் அவர் இருக்கார். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கவுன்சில் ஆக்டை கொடுத்தனால நாங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட் பேரு லார்ட் மின்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த ஆக்டோடைய நேமிங் ரீசன். சரிங்களா? கேள்விகள் கேட்கலாம். 1909ஆம் ஆண்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் உருவாக்கப்படும் பொழுது யார் இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? அப்போ எஸ்ஓஎஸ்ஆ யார் இருந்தா? லார்ட் ஜான் மார்லே இருந்தார். சரி, இப்போ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 எப்படி இருந்தது அதை ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். லெஜன்சி முக்கியமான அதோட அம்சம் என்ன அப்படின்னா கம்யூனியல் எலக்ட்ரோட், அதாவது
இடஒதுக்கீடு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கறதுக்கு இரண்டு என்ன செஞ்சுறாங்க இடஒதுக்கீடு தராங்க. இடஒதுக்கீடு அப்படின்னா இப்ப நம்ம ஒவ்வொரு தொகுதி, இப்ப இது முஸ்லீம் தொகுதி, இது வந்து ஹிந்து தொகுதின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மக்களை அந்த பர்டிகுலர் பர்சனை ரெப்ரசன்டேஷன் நிறுத்துறோம்ல, அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு முகமதியர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்தது ப்ரொவர்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருந்தது. வாட் இஸ் மீன் பை ப்ரொவர்சன்? ப்ரொவர்சன் இஸ் a law. அதாவது இந்த சட்டம் எங்கெங்க பயன்படுத்தப்பட்டது? முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். வாட் இஸ் மீன் பை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? யாரெல்லாம் இந்த சட்டங்களை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்றது, இல்ல அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, எந்தெந்த துறையில அந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டை வந்து 1909 வந்து எந்த இடத்துல எந்தெந்த துறைகள்ல அந்த சட்டங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், தேர்ட் ஒன் செப்பரேட் எலக்ட்ரோட். ஓகேங்களா? கிளியருங்களா? இது இப்ப நாம ஒவ்வொன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்ன, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னா என்ன, செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ்னா அதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம். Now we are going to discuss legislative council. ஓகேங்களா? சரி, legislative council என்ன நடந்தது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு நாம பார்க்க போறோம். We are going to discuss the legislative council. What is the changes happening due to Indian Council Act 1909? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது, எப்படி நம்ம அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த திருத்தம் ஏற்பட்டது தெரியுங்களா 1909ஆம் ஆண்டு. அது எந்த மாதிரியான தாக்கத்தையும் எந்த மாதிரியான சிறு சிறு மாற்றங்களையும் இந்த பழைய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே மாத்திச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா நமக்கு தெரியும் மத்திய மற்றும் மாநில அரசு. என்ன சார் மத்திய மற்றும் மாநில அரசுன்னு என்ன சார்? ஆக்சுவலாக மத்திய கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரலில் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்றம் வச்சுருந்தாங்க. இங்கே ப்ரொவர்சன் மீன்ஸ் மாநிலத்தில் உங்களுக்கு மாநிலம் அல்லது மாகாணம், அப்போ மாகாணம் என்று அழைக்கப்பட்டது, அனைத்தும் மாகாணங்கள் என்று அழைக்கப்பட்டது. திருவாங்கூர் சமஸ்தானம், சென்னை மாகாணம், கல்கத்தா பெங்கால் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாகாணமாக தான் அழைச்சாங்க. பட் டெல்லி, ஆக்ரா, சூரத் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட், அப்படி மாநிலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாகாணங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு சட்டசபையும் ஒவ்வொரு சட்டத்தை திருத்தத்தில், அதாவது ஏற்கனவே ஏற்படுத்தக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதன்படி அங்கங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்றங்கள் கிரியேட் பண்ணி அதுக்கு அந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல். இப்போ வந்து நம்ம பஞ்சாப்ல வந்து தேவையான விடயங்கள், அவங்களோட கலாச்சாரம் வேற, அவங்களோட உணர்வுகள் வேற, அவங்களோட மொழிகள் வேற. ஸோ இல்லை விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், அதே சட்டத்தை கொண்டு வந்து நான் பெங்கால்லையோ தமிழ்நாட்டிலையோ கேரளா, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்திலையோ நான் வந்து பேஸ் பண்ண முடியாது. ஏன் பேஸ் பண்ண முடியாது? we are not able to adopt that one. That's why they are decided to, in last act, what happened, every provision having own legislative council. I'm right? Understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மாகாணங்கள் தனியாக இருந்தது, மத்திய தனியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொன்றா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 வகையான மெயின் கான்செப்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட திருத்தம் 1909ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தின்படி 2 வகையான சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டது. அந்த நிறைய சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டாலும் 2 வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது. முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் அண்ட் எம்பவர்டு. அது என்ன சார் இன்க்ரீஸ்னா ஒன்றும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? யாரு? மெம்பர்ஸ்னா இப்போ நான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இந்தியர்களை அனுமதிக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தம் இதுக்கு முன்னாடி எப்போ 1892 இயற்றப்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்கே தான் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டாங்க. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு, இந்தியன்ஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆஸ் அ நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ். நம்ம ஞாபகம் வச்சுக்க, நமக்கு தெரியும் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ்.
ஸோ நான் அஃபீஷியல் மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ அதோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சுட்டு என்னால் என்ன செய்ய முடியல, எந்த ஒரு விடயத்தையும் பண்ண முடியலங்கிறதுனால நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்தந்த பிராந்திய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் வேணும், இன்னும் எனக்கு அதிகமான பவர்ஸ் வேணும் அப்படின்ற முடிவு பண்றப்பதான் பவர்ஸ் என்பவர்டு பவர்ஸ் அதிகப்படுத்துறாங்க. யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய இந்தியன் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ்க்கு. அது என்ன மாதிரியா இருந்துச்சு? நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்க்கலாங்களா? மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மெம்பர்ஸ் ரெண்டுலையுமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒன்ல மட்டும் பண்ணாங்களா? சென்ட்ரல்லையும் பண்ணாங்க, ஸ்டேட்ல அதாவது மாகாணத்திலையும் பண்ணாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் வந்து மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் இன்க்ரீஸ் ஆச்சு. இது எப்படி இருந்ததுன்னு நாம பார்க்கலாம். இந்த மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றப்ப முதல் கேள்வி வரலாம், மெஜாரிட்டிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஏன்னா ஆரம்ப காலத்து முதலே மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரிட்டிஷார் கையிலே இருந்துச்சு. இப்ப நான் அஃபீஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, they are not able to pass anything else without acceptance of Indians. So they decided, இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. மாகாணத்தில் அதாவது ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன மாதிரியான சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டமானது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது மத்திய சட்டமன்றத்தில் வந்து அப்ரூவ் ஆகி அது SOS அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவு துறை செயலர் வந்து சைன் பண்ணாதான் அது வந்து லாவா மாறும். அது வரைக்கும் அது என்னது, ஜஸ்ட் பில். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல they are decided, British peoples are decided which one is majority for the non-official members, which one is majority for the British official. So அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இப்ப மாகாணத்தை அமைதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமையும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை இயற்றத்துக்கும் யாரோட உதவி தேவைப்பட்டது, இந்தியன்ஸோட உதவி தேவைப்பட்டது. ஸோ அவங்க டிசைட் பண்றாங்க, சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து அஃபீஷியல்ஸ் அதாவது பிரிட்டிஷார் கையிலையும், ப்ரொஃபஷனல் அதாவது மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா நான் அஃபீஷியல் மெஜாரிட்டியும் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதுக்காக இங்கே மட்டும் மெஜாரிட்டி கொடுக்குறாங்கன்னா, த ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள்லாம் இருந்தாங்களா, அவங்களுடைய அதிகப்படியான ப்ரெஷர் தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம். 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம மாடர்ன் இந்தியா டாபிக் அதாவது அந்த புக் எடுத்துக்குவோம், மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்குவோம். அந்த புக்கை வந்து தமிழில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆக்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விடயம் வேணும்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது என்பவர்டு. என்ன மாதிரியான பவர்ஸை கொடுக்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன மாதிரியான பவர்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு நாம பார்க்க போறோம். என்ன பவர்ஸ் இருந்துச்சு பார்க்கலாங்களா? என்ன பவர்ஸ் இருந்துச்சு? மூவ், ஆஸ்க், ரெண்டு பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சார் மூவ், என்ன சார் ஆஸ்க்? கேள்வி கேட்கக்கூடிய அந்த முக்கியமான பவர். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, கேள்வி கேட்கக்கூடாது. பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்கலாம், சப்ளிமெண்ட் கொஸ்டின் கேட்கக்கூடாது. முன்ன எப்போ 1892 கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தின்படி பட்ஜெட் பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சப்ளிமெண்ட் கொஸ்டின் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து அந்த பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மூவ், அதாவது இப்போ நான் சட்டமன்றம் லோக்கல் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி யார், நான் அஃபீஷியல்ஸ். எனக்கு இந்த நான் அஃபீஷியல்ஸ் ஓகே நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நான் அஃபீஷியல்ஸ் ரெடி ஆயிடுச்சின்னும் போது அவங்க என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு தீர்மானத்தை இயற்றிக்கலாம். சட்டமன்றத்தில் தீர்மானங்களை இயற்றிக்கலாம். அந்த தீர்மானத்தை என்ன பண்ணலாம், சென்ட்ரலுக்கு அனுப்பி வைக்கலாம்.
புரியுதுங்களா? என்ன மாதிரியான தீர்மானம், ஏன் மாகாணத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அங்கே கொண்டு போயிட்டு நான் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதை ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டில், பட்ஜெட் பற்றிய விஷயங்கள். அப்புறம் வந்து ஆஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின், இப்போ முன்ன ஒன் வே ட்ராக் அந்த ஒரு கேள்வி சொன்னாங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா திரும்ப அதுக்கு மேலே எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும், அதுக்கு மேலே எந்த கொஸ்டின் எப்போ முன்னாடி. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், அதற்கான விளக்கங்கள் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த சட்டத்திட்டமானது கிரியேட் பண்ணிச்சு. அடுத்தது முக்கியமாக லெஜென்சி அப்படின்னா மெயின், இந்த ஆக்டோட மெயின் கான்செப்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். லெஜென்சி, கம்யூனியல் எலக்ட்ரோன்னா முகமதியர்களுக்கு என்ன சொன்ன உங்களுக்கு தனி இடஒதுக்கீடு. அது எப்படி இருக்குதுன்னா முஸ்லிம்ஸ் பிரதிநிதி வந்து முகமதியர்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், அவங்களுக்குன்னு தனி ஒரு ஏரியா, அவங்களுக்குன்னு தனியாக என்ன பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பிரிட்டிஷாரோட பிரித்தாளும் சூழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு தனி ஏரியா கொடுத்துட்றோம், எல்லா முஸ்லிம்ஸும் அங்கே போயிடுங்க, உங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதியத்தை செலக்ட் பண்ணுறது நீங்களே ஓட்டு போட்டு அந்த பிரதிநிதியை செலக்ட் பண்ணிக்கங்க, அவங்கள என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை அங்கே கிரியேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி டீட்டெயிலாக பார்த்த பிறகு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள். ஸோ இந்த கம்யூனியல் எலக்ட்ரோன்னு சொன்னேன், செப்பரேட் எலக்ட்ரோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் என்ன நடந்துச்சு அதை மட்டும் பார்ப்போம். என்ன மாதிரி அப்பாயிண்டட் இண்டியன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இண்டியன்ஸ் கிடையாது. முத யார் அப்பாயின்மெண்ட் ஆகுனா எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. யார் எதில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் யார் அப்பாயின்மெண்ட் ஆகிறா, எஸ்பி சின்ஹா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன ஆகுது, முதல்ல இது வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மட்டும் சட்டமன்றத்தில் மட்டும் வந்து நம்மளோட இந்தியன்ஸ் இருக்கிறது போக முதல் முறையாக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது நிர்வாக கவுன்சிலில் வந்து முதலாக ஒரு இந்தியன்ஸ், எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் எப்போவுமே பிரிட்டிஷ்காரங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து இந்தியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. முதலாக நம்ம எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆகிறாரு. யாரா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு மெம்பரா. அடுத்தது செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் பற்றி பேசணும்னா ஹிந்து முஸ்லீம்னு தனித்தனி பிரித்தாலும் சொல்லிட்டு டிவைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைடன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி முஸ்லீமுக்கு தனி தொகுதி, தனி இடம், தனி ஓட்டு இந்த மாதிரி கொடுத்து அவங்கள பிரதிநிதிகளை முஸ்லீம்ஸே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதனால தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனியல் எலக்ட்ரோட் யாரு, நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஏன்னா கம்யூனியல் எலக்ட்ரோட் ஆல்ரெடி நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்பயே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனியல் எலக்ட்ரோட் அப்படிங்கிறத நீங்க பின்ன கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சரி, இந்த கம்யூனியல் எலக்ட்ரோட், அதாவது செப்பரேட் எலக்ட்ரோட் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது தனி தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பவர்ஸை எப்படி கிரியேட் ஆச்சு, அக்டோபர் 1906 வந்து முஸ்லிம் எலெக்ட் கால்டு த சிம்லா டெபியூஷன், அதாவது சிம்லா பிரதிநிதிகள் குழுன்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் யாரோட தலைமையிலனா ஹகா கான் அப்படிங்கிற தலைமையில், ஹகா கான் அப்படிங்கிறவர் தலைமையில் கேள்விகள் கேட்பாங்க, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? மின்டோவை பார்க்குறாங்க. எதுக்காக, எங்களுக்குன்னு தனி பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்காக கொடுங்க, அது பேரரசின் பாதுகாப்புக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், பிரிட்டிஷாருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் ஒதுங்கி நின்றுக்கிறோம், உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விதத்துலையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனி தொகுதியை அவங்க என்ன பண்ணுறாங்க, கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க 1906. சரிங்களா? அதான் 1909 என்னவா வந்தது, இது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திச்சு. Now we are going to discuss from book. ஓகேங்களா? நம்ம லக்ஷ்மி பகத் புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். The Indian Council Act was 1909 is also known as Morley Minto Reform.
Lord Morley was a Secretary of State of India and Lord Minto was a Viceroy of the India. நம்ம இந்த விஷயத்தை முன்னாடியே முதல்ல பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சரில் தான் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த ஃபியூச்சரோட இம்பார்ட்டன்ட்? தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆக்ட் வேர் as follows. இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்கிறது அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம புக்கை எடுத்து வச்சுக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவேன், அந்த பக்கத்துலேயே புக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிறீங்க, அதை எழுதி வச்சுக்கிங்க. இட் considerably increase the size of legislative council both the central and provincial. ஆக்சுவலாக என்னது நான் சொன்னேன், the size of முன்னாடியே சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த size of the provincial, அதாவது the size of the legislative council will be high. What is the size? So number of members will be increased both the central and state, அதாவது provincial. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஆனால் ஸ்டேட்டுக்கு வந்து யூனிஃபார்மாக கிடையாது. அதுதான் the number of members in the central legislative council were raised from 16 to 60, அதாவது 16லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது. ஆனாலும் ப்ரொஃபஷனலில் வந்து சரியாக யூனிஃபார்மாக கிடையாது. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது பெங்கால், அதாவது வங்காளம், பாம்பே, BOM, மெட்ராஸ், இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா 50 உறுப்பினர்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ்ல. அதே பார்த்தீங்கன்னா பர்மா, பஞ்சாப். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 50 பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது இந்த உத்தரப்பிரதேஷ் சட்டசபை, அதாவது உத்தரப்பிரதேஷ் சட்டமன்றத்தில் என்ன செஞ்சுறாங்கன்னா, அதில் அஸ்ஸாமும் பர்மாவும் சேர்க்குறாங்க. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 50 பேர், பர்மாவில் 50 பேர். பட் பஞ்சாப் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா 30 பேராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் சொல்லி இந்த அஸ்ஸாம், பர்மா, பஞ்சாப் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெங்கால், பாம்பே, மദ്രാஸ் பார்த்தீங்கன்னா 50 பேர். அண்டர்ஸ்டாண்ட்? கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். They retain the official majority of the Central Legislative Council but allow the provincial legislative council to have non-official majority. சொல்லிட்டேன். மத்திய சட்டசபை அப்படிங்கிறது சொல்லலாம். சட்டசபையில் அஃபீஷியல் மெம்பர்ஸை பெரும்பான்மையாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அஃபீஷியல் மெம்பர்ஸ்னாவே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம், பிரிட்டிஷார் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனால் மாகாண சட்டசபையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நான் அஃபீஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். அதை தான் சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மாகாணம், சென்ட்ரல்னா மத்திய, இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. சரிங்களா? இங்கே வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த பார்த்தீங்கன்னா கேள்விகள் 1909 நான் அஃபீஷியல் எந்த கவுன்சிலில் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னு கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது மூணாவது, இட் enlarged to deliberative functions of the legislative council at both level. For example, members were allowed to ask supplementary question, move resolution on budget and so on. First, enlarged deliberative functions of the legislative council both level. அதாவது deliberative functions அப்படின்னா சட்டம் இயற்றுதல். நல்ல ஞாபகம் வச்சுங்க, சட்டம் இயற்றும் அதிகாரங்களை வழங்கப்பட்டது. இதில் both council சட்டம் இயற்றலாம். அந்த அதிகாரங்களை 2 கவுன்சில்கள், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் அந்த அதிகாரங்களை வந்து வழங்கப்பட்டது. அதிகாரம் எம்பவர்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. For example, members were allowed to ask supplementary questions, move resolution of the budget as on. அது as onனா பட்ஜெட் மட்டும் கிடையாது, மற்ற விஷயத்துக்கும் என்ன பண்ணலாம், உள்நாட்டு விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரியான சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அது எப்படி இப்போ வந்து நம்ம கேட்கலாம். அடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள். சப்ளிமெண்ட்ரினா துணை கேள்விகள். அது என்ன சார் துணை கேள்விகள்? நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் ஒரு பட்ஜெட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம், ஒரே கொஸ்டின் தான் கேட்கணும். அவங்க ஆன்சர் சொன்னால் அமைதியாக இருந்துடணும். பட் இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான விளக்கம் கேட்டவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு ஆன்சர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான விடயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இங்கே என்பவர்ட் மீன்ஸ் அதிகார பகிர்வு வந்து அதிகமாச்சு, அதிகார எல்லைகளை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. நான்காவது, இட் ப்ரொவைடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் கவர்னர்.
இந்த வைஸ்ராய்ஸ் கவர்னர் இருக்கக்கூடிய அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நிர்வாக கவுன்சில் இருக்கும் இல்லைங்களா, நிர்வாக குழு. இந்த நிர்வாக குழு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. முதல் முறையாக இந்தியர்களை அங்கே அனுமதிச்சாங்க. அவங்க யார் சார் வந்தா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லா மெம்பரை அனுமதிச்சாங்க. எப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த குழுவில் அவரை வந்து அனுமதிச்சாங்க. அவர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, எஸ்பி சின்ஹான்னு சொல்லுவோம். சத்யேந்திர Prasad Singha is a became a first Indian joined to Viceroy Executive Council. He was appointed as a law member. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கலாம். முதல் லா மெம்பர்ஸ் முதல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் யார் வந்து இந்தியன்ஸ் வந்து உள்ளே போனாங்க, அது எப்போ போனாங்கன்னு கேள்வி கேட்கலாம். 1909. அது நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், யார் கேட்டாங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்னு சொல்லணும். சரிங்களா, அடுத்தது 5th one. அடுத்தது கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன்னா என்னது, பாகுபாடு, மத ரீதியாக பாகுபாடு கொடுக்கப்பட்டது. முஸ்லிம்க்குன்னு தனி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதாவது தனி தொகுதி யாருக்காக, முஸ்லிம்க்கு வகுப்பு வாரி பிரதிநிதி முறையை அறிமுகப்படுத்தியது எதுனா இந்த சட்டம் தான். அடுத்தது வகுப்பு வாரி பிரதிநிதித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு, கம்யூனி எலக்ட்ரோட ஃபாதர் ஆஃப் கம்யூனி எலக்ட்ரோட் யாரு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதன் கீழ் முஸ்லிம் உறுப்பினர் முஸ்லிம் வாக்காளர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். Muslim peoples only elected by the Muslim voters. ஓகேங்களா, elected அப்படின்னா தேர்ந்தெடுத்தல், Muslim members only elected by the Muslim voters. This act is என்னது, இனவாதத்தை சட்டப்பூர்வமாக்குதல், அதை லீகலைஸ்டு கம்யூனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. லார்ட் மின்டோ கம் டு த நோன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோல், வகுப்பு வாரி வாக்காளர்களை தந்தை அப்படிங்கிற யாரு, கேள்விகள் கேட்கலாம். எதுல இருந்து, பிரிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல லார்ட் மின்டோ. இதோட முடியுது இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயம். இட் ஆல்சோ ப்ரொவைடட் த செப்பரேட் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கார்பரேஷன், அதாவது கார்பரேஷன் மாநகராட்சி, நகராட்சி, மாநகரம்னு சொல்றோம்லாம், அங்கே மாதிரி இடத்துலையுமே இந்த செப்பரேட் தனித்தனி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்க முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுவாங்க. ஸோ என்ன ஆகுனா, இந்த மாதிரி போடும் பொழுது என்ன நடக்குது, சில விஷயங்கள் யூனிவர்சிட்டிஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அவங்க ஜமீன்தாரிஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் முஸ்லீமுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கலவரங்கள், பிரிவினை அழகாக ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா, ஸோ இதை கண்டிப்பாக காங்கிரஸ் எதிர்த்துச்சு, இது எதுவுமே ஒத்துக்கலை. ஸோ இதுதான் நம்ம புக்கில் இருந்தது. சரிங்களா, ஸோ நம்ம இதோட இந்த புக்கில் இருக்க இது முடியுது. இப்போ நமக்கு வந்து எஸ்சி கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். மின்டோ மாடல் ரீஃபார்ம் பற்றிய எஸ்சி, அதுக்கான கேள்விகள் அடுத்தது வரும். இப்படி கேட்கும் பொழுது நாம் என்ன செய்யறது, அப்போ அதோட அவுட்லுக் வேணும். என்னென்ன ரீஃபார்ம் நடந்தது, என்னென்ன சக்ஸஸ், என்னென்ன ஃபெயிலியர். ஸோ நான் இங்கே கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விடயம் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை எலாபரேட் பண்ணி எழுத வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரிங்களா, இப்போ கிளாஸுக்கு போகலாம். மின்டோ மார்லி ரீஃபார்மோட சக்ஸஸ் பார்க்க போகிறோம். என்னது சக்ஸஸ், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட், ஏ முஸ்லீம் அப்பீஸ்ட் பை செப்பரேட் எலக்ட்ரேட். என்ன சார் அது, தனி தொகுதி கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சின்ன எதிர்ப்புகள் நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக, அந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்சி போச்சு. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போது முழுவதுமாக முஸ்லீம்ஸ் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தே சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சாஞ்சிட்டாங்க. யார் சைடு, பிரிட்டன் சைடு. அடுத்தது, டி டிரைவ் வெயிட் பிட்வீன் முஸ்லீம் ஹிந்துஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன, மின்டோ மார்லி யோசித்த மாதிரி அவர் என்ன யோசித்தார், காங்கிரஸை உடைக்கணும். ஸோ இந்த செப்பரேட் எலக்ட்ரேட், அதாவது தனி வகுப்பு வாரி தனி பிரதிநிதித்துவ தொகுதி அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுக்கும் பொழுது காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முகமதியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா
என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. உறுப்பினர் பதவியிலேருந்து வெளியேறி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. என்ன செய்யலை, இவங்க கூட அவங்க என்ன பண்ணல, மேட்ச் பண்ணலை. இந்த காங்கிரஸில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. யாரோட சக்ஸஸ் இது, மிண்டோ மார்லியோட சக்ஸஸ். அடுத்தது எண்ட் ஆஃப் த ஆல் ஒயிட் காலனியல் ரூல். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, டோட்டல் காலனித்துவம், அதாவது காலனித்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம், அடக்குமுறை முழுவதுமாக இருந்த அந்த சூழல்ல இருக்கு. இப்போ முழு பிரிட்டிஷோட காலனியாக இந்தியா இருந்தது. இப்போ இந்தியர்கள் உள்ள போகிறாங்க இல்லைங்களா. ஸோ என்ன நடக்குது, எந்த ஒரு சட்டத்தையும் எதிர்க்கக்கூடிய அங்கே பெரும்பான்மை அவங்கக்கிட்ட கிடைச்சது. அடுத்தது சப்போர்ட்டட் பை த சம் எஜுகேட்டட் மாட்ரேட் இந்தியன் காங்கிரஸ் சப்போர்ட்டட் ரீஃபார்ம். அதாவது படித்த இளைஞர்கள், முக்கியமான விஷயம், படித்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணாங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மேலும் காங்கிரஸில் இருக்க மிதவாதிகளையும் இதை வந்து திருப்திப்படுத்துச்சு. தி இந்தியன் இன்வால்வ் த பாலிசி நாட் ஹியூஜ் பட் லீகல் சிக்னிஃபிகன்ட் வைஸ். அதாவது சட்டபூர்வமான சட்டபூர்வமாக நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய குரலை உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகையை கொடுத்தது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வழியே கிடையாது. இந்தியர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா ஒன்று போராட்டம் பண்ணணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அதனால் வந்து ஒரு கிளர்ச்சி, அதுக்கு ஒரு ஒடுக்குமுறை, இந்த மாதிரி சூழலே ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இப்பொழுது சட்டபூர்வமாக தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. இதுதான் சக்சஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது போவோம். அடுத்தது ரீஃபார்ம். என்ன மாதிரியான ரீஃபார்ம் ஏற்பட்டுச்சு பார்க்கலாங்களா? ரீஃபார்ம்ஸ்னால் என்ன அர்த்தம், சீர்திருத்தங்கள். என்ன சீர்திருத்தங்கள் இதில் ஏற்பட்டுச்சின்னு பார்க்க போகிறோம். சரி, த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதே தான். என்ன செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், முஸ்லீம்க்கு வந்து, அதாவது முகமதியர்களுக்கு அவங்களுடைய சிறுபான்மையினர் அப்படிங்கிற அந்த விடயத்தை சரியாக பிரிட்டிஷாரால் கையாளப்பட்டு தனித்தொகுதி கொடுத்தோன்னே அவங்களுக்கு அவங்க குரல் உயர்த்துறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டது. அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சட்டசபையில் போய் உட்கார முடியும் அப்படின்னும் போது இது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்தது வந்து 60 மொத்தம் 60 இதில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன செஞ்சாங்கன்னா 60 இந்தியன்ஸை வந்து உள்ளே கொண்டு போனாங்க. அதே மாதிரி டோட்டல் கவுன்சில், அதாவது பாம்பே, மദ്രാஸ், இந்த மாதிரி முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, 7 மாகாணங்கள், டோட்டலாக 135 பேர். எவ்வளவு, 135 பேர் வந்து என்ன பண்ணாங்க, மெம்பர்ஸாக உள்ளே போகிறாங்க. அதில் 27 பேர் யாருன்னா லேண்ட் ஓனர்ஸ், ரிச், எஜுகேட்டட், முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி அஃபீஷியல் ஸ்டில் மெஜாரிட்டி. எதில், வைஸ்ராய் கவுன்சிலில் அஃபீஷியல் மெஜாரிட்டி இருந்தது. 27 பேர் என்ன, அது இன்ட்ரெஸ்டட் குரூப். 27 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உள்ளே வராங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யார் கையில் தான் இருக்குது, வைஸ்ராய் கவுன்சில்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதில் வந்து பிரிட்டிஷாரோட மெஜாரிட்டி தான் இருந்தது. ஆனால் இந்த மாகாண சட்டசபையில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்க்கலாம் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு என்ன, எது வந்து அவங்க திங்க் பண்ணது, அதாவது பிரிட்டிஷாரால திங்க் பண்ணப்படி இதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக நடக்கும்னு எதிர்பார்த்தது, இதோ இந்த சட்டத்திட்டத்தோட குறைகள், அதெல்லாம் பார்க்க போகிறோம். டூ ரேடிக்கல் ஃபார் சம், நாட் ரேடிக்கல் எனஃப் ஃபார் த அதர்ஸ். சில பேரை வந்து அதை அக்செப்ட் பண்ண வச்சு சில பேருக்கு என்ன பண்ணலை, அது ஒத்து வரலை. அடுத்து எக்ஸ்ட்ரீம்ஸ், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, காங்கிரஸ்ல யார் இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்த அந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தீவிரவாதிகளுக்கு இது பிடிக்கல. சரிங்களா, எது ரெஸ்ட்ரிக்ஸ் எலக்ட்ரோடு, இந்துக்கள் ஓட்டு போகிறது, முஸ்லீம் ஓட்டு போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் வந்து தனியாக வந்து காட்டி தனியாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறது யாருக்கு பிடிக்கல, காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை செப்பரேட் எலக்ட்ரோடு, அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை அந்த காங்கிரஸ் ஆனது எதிர்த்தது. காஸ்ட் டிவிஷனின் இந்து முஸ்லீம் நேஷனாலிசிஸ்ட். இதனால் என்ன நடந்ததுன்னா இந்தியர்களுக்குள்ளேயே அந்த இந்து முஸ்லிம் பாகுபாடு பிரிவினை வர ஆரம்பிச்சது. சீன்ஸ் த டைரக்ட் அட்டெம்ப்ட் டிவைட் த ரூல் பை த சம் காங்கிரஸ். இதை அவங்க என்னாச்சுன்னா இது வந்து அவங்களுடைய காங்கிரஸ்குள்ளேயும்
எதிரொலிக்க ஆரம்பிச்சது. எப்படி நாங்க இருக்க முஸ்லிம்ஸ் என்ன பண்ணாங்க, காங்கிரஸை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதே மாதிரி பொசிஷன் கிராண்டட் பியூர்லி அட்வைசரி, இந்த பொசிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அட்வைசரி பாடியால மட்டும்தான் என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. அதாவது 1917, அதாவது நம்ம 1909 தான் இது போடுறாங்க. இப்ப என்ன இருந்ததுன்னா 1917 மொத்தம் 168 சட்டங்கள் இயற்றப்பட்டது. இந்த ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால. ஆனா வந்து 24 மட்டும்தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மத்திய வைஸ்ராய் கவுன்சிலால அக்செப்ட் பண்ணப்பட்டது. சரிங்களா? ஸோ நாம இதோட முடியுது. நாம எப்படி பார்த்துருக்கோம், மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தோட ஃபெயிலியர்ஸ், ரீஃபார்ம், சக்சஸ். ஸோ இதை மூணும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டால் எழுதணுன்றதுக்காக எஸ்ஏ ரைட்டிங்காக தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ ரைட்டிங்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு 2 கேள்வி வந்து இந்த ஏரியாலேருந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 2 கேள்வியை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், பாருங்க. த மிண்டோ மார்லி ரீஃபார்ம் could not deliver the rejoinder to the Indian problem. What is the reform of 1990? Given the peoples of the country were merely the shadow rather than substance, illiterate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இந்த மாதிரி கேட்கும் பொழுது என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா, இது 1 மார்க்ஸ் இப்படி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி அனாலிசிஸ் கொஷின் தான் இந்த ஏரியாலேருந்து வரும். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணணும் இல்லைங்களா? அந்த ஆன்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லா, யாராவது ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டத்தோட எந்த விஷயமா இருந்தாலும், இந்த லா சம்மந்தப்பட்ட விஷயம் ரூல் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ரூல் சம்மந்தப்பட்ட விஷயம் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து why this question கேட்பாங்க, இல்லை டிமாண்ட் கொஷின் கேட்பாங்க, டைரக்ட் கொஷின் கேட்பாங்க. why this question அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இதோட எஃபெக்ட் என்ன. எக்ஸாம்பிள் பார்த்து கொஷின் வித் கண்டக்ட் த மிண்டோ மார்லி ரீஃபார்ம் critique the achievement for the betterment of India and past and future. ஓகேங்களா? why this questionனா நீங்கள் பெட்டர்மெண்ட், அந்த சட்டத்தால் இந்தியா வந்து பெட்டர் பிளேஸ்க்கு போச்சு, பாஸ்ட் எப்படி இருந்தது, ஃபியூச்சர் எப்படி இருந்தது, அப்படி ப்ரெசென்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டணும். அடுத்த டிமாண்ட் கொஷின் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது. நெகட்டிவ் கொஷின் கூட கேட்கலாம். எப்படி மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தால் என்ன நடந்துச்சு, டிட் நாட் அட்ரஸ் த இந்தியன் ப்ராப்ளம், அவங்க வந்து அதனால் வந்து பெருசாக வந்து இந்தியர்களுடைய பிரச்சனையை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் எழுதியாகணும். அடுத்தது டேரக்ட் கொஷின் அப்படின்னாவே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உங்களுக்கு டேரக்ட் கொஷின் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டேரக்டாக கேட்டாவே நீங்கள் பர்டிகுலர் கான்டெக்ட்ஸோட கொஷின், வாட் இஸ் த பர்டிகுலர் கான்டெக்ட், அதுக்கு தான். இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்னா என்ன அர்த்தம், மிண்டோ மார்லி ரிஃபார்ம். அதே பார்த்தீங்கன்னா த கிளாரிஃபை த டாபிக் கிவன் டீடைல் அக்கௌண்ட் ஆஸ் ஹவு அண்ட் ஒய் இட் அக்கர்டு அப்படின்னு கேட்கலாம். ஒய் இட் அக்கர்டுனா இதோட பேக்ரவுண்ட் மட்டும் எழுதிக்கலாம், பேக்ரவுண்ட் எழுதி சாலிட் ப்ரொபோசன் எழுதி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். பட் இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கன்க்ளூஷனை மட்டும் மாற்றி எழுதணும், இன்ட்ரொடக்ஷனை மாற்றி எழுதணும். இப்போ வை திஸ் கொஸ்டினை டேரக்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கலாம். கன்க்ளூஷன் கொடுத்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், கன்க்ளூஷன்னா உங்களோட எண்ணத்தை வெளியப்படுத்தலாம். வை திஸ் கொஸ்டின், எதுக்காக இது வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. டிமாண்ட் கொஸ்டின்னா எப்பவுமே பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் இருக்கணும். கன்க்ளூஷன் இன்ட்ரொடக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரக்ட்னா உங்களுக்கு டேரக்டாகவே எழுதிக்கலாம். ஆனால் பாடி ஆஃப் த லெட்டர் இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அட்டைன் பண்ணியிருக்கணும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கீ ஃபீச்சர்ஸ் எழுதியிருக்கணும், எக்ஸ்பான்ஷன், அதாவது எக்ஸ்பான்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் இருந்தது அது எழுதணும், சாலின் ப்ரொபோசன்ஸுக்கு எழுதணும். 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அந்த 5 பாயிண்ட் எழுதணும், பேக்ரவுண்ட் ஆஃப் த ஆக்ட் எழுதணும். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா? நமக்கு மார்க் வாங்கி கொடுக்குற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனும் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் மாற்றணும். அதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தேவையானவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மீதி இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.